செந்தமிழ் மரபு வேளாண்மை நடுவத்துடைய 8வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அறுவடை திருவிழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற, ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அறுவடை திருவிழாவானது கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலே தொடங்கி, அப்போ அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது உழவர் குடும்பங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று கூட வேண்டும். நம்ம ஆண்கள் பெரும்பாலும் எல்லா இடத்துக்கும் நிகழ்ச்சிக்கு நம்ம எளிமையாக போயிடுறோம். ஆனால் அதே வேளையில் இந்த பெண்களும் இந்த ஆண்கள் இயற்கை வேளாண்மை ஈடுபட்டாலும் சரி, மரம் நட்டாலும் சரி, எந்த பொது வாழ்வில் ஈடுபட்டாலும் சரி, அந்த பெண்களுடைய துணை இல்லாமல், அவருடைய குழந்தைகளுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு பொது நிகழ்வையும் ஈடுபட முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்பொழுது எப்படி உலக வாழ்விற்கு, உணவிற்கு உழவுத் தொழில் அடிப்படையாக விளங்குகின்றதோ, அதுபோல இந்த குடும்பங்கள் இயங்குவதற்கும், இந்த குடும்ப வாழ்வு இசைவாக இருப்பதற்கும் பெண்களும் குழந்தைகளும் அடித்தளமானவர்கள். அந்த பெண்களையும் குழந்தைகளையும் புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகம் இயங்க முடியாது, எதிர்காலமும் இருக்காது. இந்த நோக்கிலே ஒவ்வொரு குடும்பங்களாக இந்த உழவுத் தொழிலை அடிப்படையாக கொண்டு எப்படி சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று சொல்கிறோமோ, அதுபோல நம்முடைய வயல்வெளியை சார்ந்து நாம் கூட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அறுவடை திருநாள் விழா. வயல்வெளியில் கூட வேண்டும், அறுவடை திருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான். இந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக பலருடைய ஆவலை எதிர்பார்த்து தற்சார்பு வாழ்வில் மிகப்பெரிய அலை ஏற்படுத்தி பலரையும் அதன் திசையை மாற்றி இருக்கின்ற ஐயா ஹீரபாஸ்கர் அவர்களும், இந்த நடுநாட்டுடைய வாழ்வியலை எழுத்தும் செயலுமாக மக்கள் மொழியில் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற கண்மணி குணசேகரன் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கும் நாம் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நம்ம இந்த வயல்வெளியில் கூடியிருக்கிறோம். பக்கத்தில் சாப்பாடு வாங்குறதுக்காக நம்ம ஒரு இடத்துல நின்னோம். அது ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்காலுக்கு வயது என்ன? இந்த வாய்க்காலுக்கு வயது என்ன? இந்த வாய்க்கால் கடந்தது 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது குறைந்தது. இந்த வாய்க்கால் எவ்வாறு தோன்றியதுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளாறு இருக்குது. இந்த பக்கத்தில் வெள்ளாற்று கரையில் தான் நம்ம இருக்கோம். வெள்ளாற்றுடைய வடகரையில் தான் நம்ம இந்த ஊர் இருக்குது, முருகன்குடி. ராமநாதம் தொழுதூர் ஒரு அணைக்கட்டு இருக்குது பாருங்க. அந்த அணைக்கட்டுக்கு முன்பாக வெள்ளாறு, பக்கத்தில் கல்லாறு, வேகவதிங்கிறாரு, 3 ஆறு கூடும். தண்ணி அதிகமாக வெள்ளாத்தில் வரும். அந்த தண்ணியை மடைமாற்றுவதற்காக இங்கிருந்து 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக வெள்ளாற்றின் குறுக்கே ஒரு கதவணை அமைக்கப்பட்டது. அந்த கதவணை தான், அந்த வெள்ளாற்றுடைய கதவணையை தடுத்து வைத்து வெலிங்டன் ஏரி இங்கே பக்கத்தில் இருக்கும். வெலிங்டன் நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க. நம்ம மக்கள் வழக்கில் யமனேரிம்பாங்க. யமுனேரிமோ கீழ்ச்சிவாய் பக்கத்தில் இருக்கு. அந்த வெள்ளாற்று தண்ணி அங்கே திருப்பி அந்த வெலிங்டன் ஏரியில் சேமித்து வச்சு, அங்கிருந்து வருகின்ற, இப்போ நம்ம அந்த தலைப்பு, அந்த வெள்ளாற்று வாய்க்கால் இருந்த தலைப்புலேருந்து 30வது கிலோமீட்டரில் இருக்கும் முருகன்குடி. அங்கிருந்த வெள்ளாற்று தண்ணியை மடைமாற்றி திருப்பி கொண்டு இது போகின்ற பாசன வாய்க்கால். இந்த வாய்க்கால் நம்ம இங்கே கருவேப்பிலங்குறிச்சி வரைக்கும் போகும். ஆமாம், அந்த வெள்ளாறு மணிமுத்தாறு அந்த பக்கம் நம்ம வர்றாரு. அந்த வெள்ளாறு மணிமுத்தாறு சேர்ற இடம் சேத்தியாத்தோப்பு அந்த பக்கம் போகும். கூடலாய் அது அங்கே அதை இந்த தண்ணியை சேமிக்க தான் கட்டினது தான் சேத்தியாத்தோப்பு இருக்க அணை. இப்படி 30 கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு இருக்கிற ஆற்று தண்ணியை திருப்பி கொண்டு வந்தது வெள்ளையர் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில். அதாவது 1921 இந்த வாய்க்கால், அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட பாசன வாய்க்கால். இந்த வாய்க்காலுடைய நமக்கு தெரியும் வரப்புயர நீர் உயரம் தான். இன்று இந்த வாய்க்கால்களுடைய நிலை என்ன என்பதுதான் உண்மையிலே நாம் வேளாண்மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம் என்பது. அந்த யமுனேரி என்ற வெலிங்டன் நீர்த்தேக்கமானது எப்போ அந்த ஏரி ஒரு 5-6 கிராமங்களை இடம்பெயர செய்து தான் அந்த நீர்த்தேக்கத்தை ஆங்கில காலத்தில் உருவாக்குனாங்க. இன்னமும் அந்த ஏரியானது வெட்டப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் முழுமையாக தூர்வாரப்படவில்லை. எங்கெல்லாம் ஏரியும் வாய்க்காலும் தூர்ந்து போகிறதோ அங்கு நாட்டுடைய மக்களுடைய எதிர்காலமானது தூர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம் கண்ணெதிரே.
அதற்கு நாம் எல்லோருமே ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உழவு தொழிலானது நீரை அடிப்படை கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது நாம் எல்லோருமே இங்க நீர் சார்ந்த வேலைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏரியில் இருக்க மண்ணை கூட எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கு விதி. இப்போ வந்து ஏரி மண்ணை எடுத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தளர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. அதன் பின்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஏரி நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ எதுக்கு என்றால் இந்த இந்த நிகழ்வின் கூடுறதுக்கு மூலமாக நம்ம சொல்ற செய்தி என்னன்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு ஊரில் ஒரு இயற்கை விவசாயி இருக்கின்றாரோ, இல்லை மரமிடுகின்ற ஒரு ஆர்வலர் இருக்கிறாரோ, இல்லை சமூக ஆர்வலர் இருக்கிறாரோ, அங்கே ஒரு கூடுதலை நிகழ்த்துங்கள். இங்க எல்லோரும் கூடியிருக்கிறோம், எல்லோருமே முருங்கங்குடியை நோக்கி வரணும். அதே சமயத்தில் அங்க உள்ளூர் அளவிலும் ஒரு கூடுதல் நிகழ்த்துங்கள். அங்கே குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாட கொண்டிருக்கிறார்கள். எல்லா விளையாட்டும், மரபு சார்ந்த அனைத்து விளையாட்டும் ஏதோ ஒரு வகையில அங்க வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் அங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற நாள். இந்த நம்முடைய மரபுடைய தொடர்ச்சியை, நம்முடைய வாழ்வுடைய பண்பாடு சார்ந்த பல செய்திகளை நாம் கூடுவதன் மூலமாகத்தான் நம்ம மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். இங்க பலர் வந்திருக்காங்க, பல்வேறு கருத்துக்கள் கிடைக்குது, பலரை சந்திக்கிறோம், பல வாய்ப்புகள் கிடைக்குது. எல்லாரும் இங்க கூடி உணவு சாப்பிட்றோம். எல்லாருமே வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வரிசையில் நின்று கையில் சாப்பாடு வாங்கி என்ன சாப்பாடு வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக காத்திருக்க சொல்கிறாங்க. சாப்பாடு இருக்குது இல்லை எல்லாமே நம்ம பொறுத்து சாப்பிட்றோம். இந்த பண்பு தான் நம்மிடம் தொலைந்து கொண்டிருக்கிறது. இந்த மற்ற இடத்துல இதே ஒரு திருமண வீட்லேயோ மற்ற நிகழ்ச்சியில போன என்ன கூப்பிடல, வரவேற்கல, உட்கார வைக்கல, பந்தியில் போடல, இது எல்லாமே வந்து பழக்கமாக சொல்கிற செய்தியாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? எல்லோருக்கும் ஒரு தேடுதல் இருக்கிறது, எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையை நாம் ஏதோ ஒரு வகையில் வந்து மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றோம், நினைத்து பார்க்கிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். ஏதோ ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு தம்பி வந்து வேதாரண்யத்திலிருந்து பனையை அடிப்படையை சேர்ந்த பனையில் தின்பண்டங்கள் செய்து கொண்டு வந்திருக்கார், பனையில் அல்வா செய்து கொண்டு வந்திருக்கார். அவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியர். வேதாரண்யத்திலிருந்து நேற்றே கிளம்பி இரவு வந்து தங்கி, இன்னொருத்தர் சேலத்திலிருந்து தன்னுடைய 8 மாத கை குழந்தையை தூக்கி வந்து நேற்று இரவு தங்கியிருக்கிறார். இவரெல்லாம் எது ஈர்த்தது, எது இயக்கி கொண்டிருக்கிறது? அந்த பையனுக்கு பனை பொருளை வச்சுக்கிட்டு பனையில் அல்வா செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அப்ப ஏதோ ஒரு உந்துதல், ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு சிந்தனை தான் இங்கே வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் எல்லாருமே சொன்ன கடலூர் மாவட்டத்தில் வள்ளலாரை பற்றி ஐயா ராமலிங்கடிகளை பற்றி சொல்லுவாங்க. ராமலிங்கடிகளார் சொத்து சேர்த்தவர் அல்ல, அவர்களுக்கென்று வாரிசை உருவாக்கவில்லை. ஆனால் அவருக்காக அதே ஊரில் இன்னைக்கும் இதே மாவட்டத்திலேயே வாக்கியத்தை வரப்புதான் இருக்கும். இந்த ஊரிலும் அவருக்காக அந்த பெருவழி அமைப்பதற்காக இடம் கொடுத்தவர்கள் நம்ம மக்கள் தான். சொந்த இடத்தை 100கணக்கான ஏக்கர் ஐயா வடலூர் ராமலிங்கடிகளுடைய பெருவழி அமைப்பதற்காக இதே மக்கள் தானே நிலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம மக்கள் தான் நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி சாத்தியமானது? அங்க யார் வசூல் பண்றாங்க? வள்ளலாரில் ஐயா ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் வந்து இன்னும் அரிசி கொடுக்குறாங்க? அரிசி கொடுத்த ஒரு பேர் தெரியுமா? நெல் கொடுத்த ஒரு பேர் தெரியுமா? காய்கறிகள் கொடுத்த பேர் தெரியுமா? இந்த கோவிட் நடந்தப்ப கரோனா காலத்துல சாப்பாடு எல்லாருக்கும் சிக்கல் இருக்கும் பொழுது வழக்கத்தை விட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடலூரை நோக்கி வந்தார்கள். இந்த சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கிற வயது முதிர்ந்த மூத்தவர்கள் 3 வேளை சோறு சத்துள்ள உணவு வேண்டும் என்றால் வடலூர் அணையா அடுப்புக்கு போனால் நம்முடைய வயிறு பசித்தியை அடக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த வடலூரை நோக்கி எந்த மக்கள் வந்தார்கள்? யார் அவர்களை அழைத்தார்கள்? ஒவ்வொரு பூசத்திற்கு இந்த மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார். யார் கூவுவது? எந்த மத குரு வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எந்த உங்களுக்கு வந்து பேசி வந்து அவர் ஏதாவது வித்துட்டு இருக்காரு? எதுவுமே இல்லையே. யார் அவருக்காக அந்த மாதிரி வேலை செய்கிறார்கள்? அந்த வளராத ஈக்க கொண்டிருப்பது யார்? பசிக்காக யாரோ ஒரு நாள் இறங்கினார். அந்த உணர்வு, ஒருத்தருடைய பசி ஆற்ற வேண்டும் என்ற உணர்வு இன்றும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றுதான் சக மனிதனை பிணைக்கின்ற சக்தி படைத்தது. நாம் அதை மீட்டு உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே பெரும்பாலும் நம்முடைய நிகழ்வில் உணவை நாம் கட்டாயம் வழங்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, என்ன அரிசி முடியுமோ, என்ன நெல் முடியுமோ, என்ன காய்கறி முடியுமோ, அது கஞ்சா இருந்தாலும் சரி, நமது நடக்கின்ற நிகழ்வுகளில் ஒருவேளை உணவை கட்டணம் இல்லாமல் நாம் வழங்க வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாகவே கொண்டு இந்த செந்தமிழ் மறுபடி வேளாண்மையும் சரி, நாம் விருதாசலத்தில் இதே குழு நடத்தி கொண்டிருந்த விதை திருவிழாவும் சரி, அரியலூர் நடத்தி கொண்டிருந்த விதை திருவிழாவும் சரி, ராமணத்தில் நடத்துகின்ற நிகழ்ச்சியாலும் சரி, இப்போ அண்மையில் 1000க்கு மேற்பட்ட மக்கள் கூடிய பலா திருவிழா தான் சரி, அங்கு நண்பகல் உணவு தயக்கம் இல்லாமல் பசியாற வேண்டும்.
அது இந்த கடலூர் மாவட்டத்தின் சிறப்பு. அது வள்ளலார் ஏற்றி வைத்த நெருப்பு என்றும் அணையாமல் இருக்க வேண்டும். அதை நாம் அனைவரும் அதுக்கு அடிப்படையாக இருக்கின்ற உழவுத் தொழிலையும் நம்முடைய நம்பிக்கைக்குரிய மாற்று வாழ்வியலையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஹீலல்பாஸ்கர் மற்றும் உள்ளிட்ட பல தோழருடைய முன்னெடுப்பில் மக்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.